ஆனவர்களே, உலகத்திலேயே கொடுமையான விஷயம் எதுன்னு நம்ம ஒவ்வொருத்தரையும் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? வறுமை கொடியது, நோய் கொடியது, உலகத்தில் கல்வி இல்லாமல் உணவு இல்லாமல் எவ்வளோ பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கொடியதுன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே சொல்ல போனோம்னா வறுமை கொடியது தான். அதுவும் இளமையில் வறுமை கொடியது தான், நோய் கொடியது தான். அதையும் காட்டிலும் கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அன்பு செய்பவர்களிடம் அன்பு செய்யாமல் இருப்பதும், சக உயிர்களிடம் அன்பு செய்யாமல் இருப்பது தான் இங்கே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். நீங்கள் ஒருத்தர் மேலே அதிக அன்பை வச்சு அவங்க உங்களுக்கு திருப்ப அந்த அன்பை கொடுக்கலன்னு வைங்களேன், அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அந்த கொடுமையான விஷயங்களை நீங்கள் யாருக்கும் செய்து விடார்கள். அன்பை நேசிப்பதால் மட்டும்தான் அடைய முடியும். அப்பேற்பட்ட அன்பை அடைய வேண்டுமென்றால் நீங்கள் உங்களை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். உங்களை நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டுமென்றால் நீங்கள் தியானம் செய்ய வேண்டும். பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாக பல கஷ்டங்களும் வேதனைகளும் நிறைய எல்லா பக்கமுமே இருக்குது. ஒரு பக்கம் வறுமை இருக்குது, ஒரு பக்கம் நோய் இருக்குது, ஒரு பக்கம் கல்வி இல்லை, ஒரு பக்கம் உணவு இல்லைன்னு. ஆனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் நினைக்கிறனால, நான் நினைக்கிறனால மாற்ற முடியுமான்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். அன்பு செய்ய ஆரம்பிச்சிட்டா கண்டிப்பாக எல்லாத்தையுமே மாற்ற முடியும். இறைவன் எங்கே இருக்கிறான் என்றால், சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் சொல்வது போல அன்பில் இறைவன் இருக்கிறான். அன்பு செய்யுங்கள், அன்பாக இருங்கள். ஒரு உயிர்களிடம் நீங்கள் அன்பு செலுத்துங்கள். அந்த உயிர்கள் உங்களை அன்பு செலுத்தும், இயற்கை உங்களை அன்பு செலுத்தும், இறைவன் உங்களின் மீது அன்பு செய்வான். இந்த அன்பு வறுமை, நோய், பசி அனைத்தையும் தீர்க்கும். இதை நீங்கள் உணர வேண்டுமென்றால் தியானத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அந்த தியானத்தின் மூலியமாக நீங்கள் உங்களை யாரென்று உணர்ந்து உங்களுக்குள் அந்த அன்பு ஊற்றாக பெருகி இங்கு நோய் இல்லாது, வறுமை இல்லாது, பிணி இல்லாது நீங்கள் வாழ முடியும். இது